எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் இறால் தலை வச்சு அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் ப்ரான் வாங்கினீங்கன்னா தலையை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: இறால் தலை, பூண்டு, இஞ்சி, சோம்பு, தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், முட்டை, வெங்காயம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் கட் பண்ண 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 4 பெரிய சைஸ் பூண்டு பல்ல தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கிலோ ப்ரானோட தலையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இறால் தலையிலேயே தண்ணி இருக்கும், ஸோ அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போது இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்ல பெரிய சைஸ் ப்ரானோட ஹெட்டை யூஸ் பண்ணா நல்லா ஃப்ளெஷ்ஷியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரான் தலை சீக்கிரமே அரைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காயை அரைச்சிட்டு அப்புறமா அதில் ப்ரான் தலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே பவுலுக்கு மாற்றியாச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கட் பண்ண 2 பச்சை மிளகாய், அப்புறமா கட் பண்ண 150 கிராம் பல்லாரி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் முட்டை சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஸ்டிக்கினஸ் கிடைக்கும். ஸோ இந்த இறால் தலை கட்லெட் உதிராமல் வரும். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போதே அதில் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் இதில் உப்பு நான் சேர்க்கலை. இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் பொரிக்கணும்னு தேவையில்லை, நம்ம உடனே ஃப்ரை பண்ணலாம். இப்போது இதை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவையிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வடை ஷேப்பில் தட்டி நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். இது எங்கள் ஊரோட ரெசிபி. இந்த மாதிரி இறால் தலையை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கட்லெட்டாக செஞ்சு சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம காசு கொடுத்து வாங்குகிற எந்த ஒரு பொருளையும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் இறால் தலையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கட்லெட்டாக செஞ்சுருவோம். இப்போது இது ஒரு சைடு பொரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த ப்ரான் ஹெட்டை சும்மாவும் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், பட் அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி கட்லெட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது இறால் தலையில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். இதை ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ மணமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது 2 சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமகமக்கும் ருசியான இறால் தலை கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.